கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் நம்ம பைபிளிலிருந்து சபை ஆயத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது மீட்கப்பட்டவர்களுடைய கர்த்தருடைய திருரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனந்தான் சபை என்று சொல்லி பார்க்குறோம். நாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்படுகிறோமா, நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதாவது எதற்கு ஆயத்தப்படணும்? முதலாவது சுவிசேஷம் என்ற அந்த ஆயத்தம் என்ற பாதரட்சை நமக்குள்ளே இருக்கணும். அதாவது நாம் எப்போதுமே தயாராக இருக்கணும். சுவிசேஷம் சொல்ல, சாட்சி சொல்ல, அல்லது சாட்சியின் ஜீவியத்தை நம்ம காத்து கொள்கிறதுல, பரிசுத்தத்தில், விசுவாசத்தில், இதிலெல்லாம் நம்ம நிலைத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கணும். அது மட்டும் இல்லை, நாம் எதற்கு ஆயத்தப்படணும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தப்படணும். இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு கர்த்தரோட வருகையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தரோட வருகை சமீபம் என்பதை முக்கியமாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? வருகை என்று சொல்லும்போது அது 2 வருகைகளை குறிக்கிறது. அதாவது 3ஆம் மகா யுத்தம் அல்லது அந்திகிறிஸ்து ஆட்சி வருவதற்கு முன்பதாக, இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் உபத்திரவு காலத்துக்கு முன்பதாக நமக்கு ஒரு ரகசிய வருகை இருக்குது இல்லையா? அது நமக்கு தெளிவாக பைபிள் தேவனுடைய வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். உதாரணமாக அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்தா நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? மத்திய வானிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அவர் அந்த பிரதான எக்கால சத்தத்தின் தூதரோடு கூட அவர் அந்த எக்கால துனி கேட்கும்போது உயிரோடு இருக்கிற நாமும், முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதே போல் நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு மத்திய ஆகாயத்தில் அவர்களோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி மிகவும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த இரகசிய வருகைக்கு சபைகள் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இதுதான் இந்த காலவேளையில் நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். சபை ஆயத்தமாக இருக்கிறதுங்கிறது தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? நாம் ஜெபத்தில், ஆராதனையில், எல்லா காரியங்களிலும் நாம் கொடுக்கறதுல எல்லாத்துலேயும் மனப்பூர்வமாக நல்ல வாஞ்சியாக கர்த்தரை தேடுகிறோமா அல்லது கர்த்தருடைய சித்தம் செய்கிறோமா என்பது தான் நாம் இந்த காலை வேளையில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் 9ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தில், கடைசி நாட்களில் ஒரே தரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அந்த பலியின் நிமித்தம்தான் நமக்கு இந்த பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்புன்னு சொல்லும்போது ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் இருக்கிறோம். அப்போது அதுவும் நாம் புறஜாதிகளில் இருக்கிற நம்மை கிருபையாக ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். முதலாவது இஸ்ரவேலரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்க கீழ்ப்படியாதனால அந்த பெரிய ரட்சிப்பு நமக்கு அது சேர்ந்திருக்கிறது என்பது நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 1 அதிகாரம் 5ஆவது வசனத்தில் கடைசி நாட்களில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது கடைசி நாட்கள் என்பது நமக்கு அடிக்கடி பைபிளில் நம்ம அதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போது கர்த்தருடைய வருகை அது சமீபம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு நம்ம அதுக்கேற்றபடி நம்ம செயல்படணும். சபை செயல்படணும், கீழ்ப்படியணும் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே எபிரேயர் புத்தகத்தில் 1 அதிகாரம் 2ஆவது வசனத்தில் அதே போல தான் மறுபடியும் கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவகுமாரன் மூலம் நம்மை திருவுளம் பற்றினார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம், அவருடைய தயவு, அதனால் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அவர் நம்முடைய திருவுளம் பற்றியிருக்கிறார். அப்படின்னா திருவுளம் பற்றுதல் என்றால் அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நம்மை முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்வதில் ரொம்ப தடுமாறுகிறோம் அல்லது நம்ம தயங்குகிறோம் இல்லையா? அப்போது அந்த காரியத்தில் நம்ம சபை ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் சபை என்று சொல்லப்படுகிறது. ஒரு சபையை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபை மணவாட்டிக்கு அடையாளமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாகவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அந்த கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இமைப்பொழுதில் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி அந்த
பவுல் கூட அவர் வந்து அந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறத பார்க்குறோம். இப்போது முதலாவதாக நம்ம பார்க்க போனால் இந்த யோவான் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 52லேருந்து 58 வசனங்கள் வரைக்கும் வாசித்தா அதில் நல்லா தெரியும். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பந்தியில் நம்ம கலந்து கொள்கிறோம். அதில் அபாத்திரமாக நம்ம பானம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவருடைய பாடு மரணங்களை உண்மையாக தியானித்து அதை உணர்ந்து கொண்டு நாமும் பாடு சகிக்க ஆயத்தப்படுவோமானால் அப்போது என்னுடைய ரத்தம், என்னுடைய மாம்சத்தில் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவங்க, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்கள கடைசி நாளில் நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், அதுக்குள்ள நிபந்தனையை நம்ம மறந்து போகிறோம். அப்போது நம்ம அதனுடைய நிபந்தனை என்ன? நம்ம அபாத்திரமாக பானம் பண்ணக்கூடாது. உணர்வுள்ளவர்களாய் நல்ல ஆண்டவர் வந்து நம்ம எப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார், கிருபையாக அந்த ஆத்தும மீட்பு கொடுத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சித்தம் நம்ம செய்யணும் என்ற ஒரு தேவ அன்பினால் நிறைந்து நம்ம செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தேவ அன்பினால தான் நம்மை சந்தித்தார் இல்லையா? அவருடைய அன்பு நம்மை சந்தித்திருக்கிறது இல்லையா? அப்போது நாம் வந்து அந்த தேவ அன்பினால் நிறைந்து உண்மையாக இருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி பார்க்குறோம் இங்கே. அப்போது இங்கே முதலாவது நம்ம இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறோமே, சில அடையாளங்கள் எல்லாம் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஓசியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும். அதாவது 4வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத்தில் வஸ்திரம் இல்லாமலும் தேராபியம் இல்லாமலும் இருப்பார்கள். அப்போது அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு கீழ்ப்படியாமையினால் நிறைய அவங்க வந்து அந்த நாட்களில் இஸ்ரவேலருக்கு ஒரு உபதேசமே அங்கே இல்லை இல்லையா? அப்படி ஒரு இருண்ட காலம் அங்கே இருந்திருக்கு. அப்போது பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். பார்த்தீங்களா? அப்போது நிறைய வருஷம் அவங்க வந்து சிதறிப்போன இஸ்ரவேலர் இல்லையா? கர்த்தருடைய கோபத்தில் ஆணையிட்டு அவங்க வந்து கீழ்ப்படியாமையினால் பல தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிற அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க அவங்க. ஆனால் இப்போ இந்த கடைசி நாட்களில் சுமார் 1948ன்னு சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரவேலர் மறுபடியும் ஒரு நாடாக அது ஃபார்ம் ஆகி வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கடைசி நாட்களில் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு புறஜாதியாருடைய ரட்சிப்பு நிறைவேறின பிறகு அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கும் அங்கே ரட்சிப்பு நிறைவேறும். அங்கே சொல்லப்பட்ட அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேர் என்று சொல்லும்போது 12 கோத்திரங்களிலும் இஸ்ரவேலருக்கு 12 கோத்திரங்கள், அவங்க ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12,000 அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து சேருவார்கள் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அதனால் இதெல்லாமே இந்த நாட்களில் நம்ம கவனிக்கும்போது தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். அதாவது யோவேல் புத்தகத்தில் 1 அதிகாரம் 6வது வசனம், யோவேல் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தா அதில் நல்லா தெரியும். அதாவது ஒரு பலத்த ஜாதி அது தேசத்தின் மேல் வருகிறது. அதாவது பாருங்க, ஒரு பலத்த ஜாதி அது வந்து அதை தொடர்ந்து அந்த யோவேல் புத்தகத்தில் நம்ம பின்னாடி வாசித்தா தெரியும் அந்த பலத்த ஜாதியினுடைய அந்த பவர் என்னன்றது நமக்கு தெரியும். அதாவது இன்னும் தெளிவாக 2வது அதிகாரத்தில் 2வது வசனம் நல்ல நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பலத்த ஜாதி தீவிரமாய் பரவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த தீவிரவாதிகளுடைய இயக்கங்கள் நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம். நிறைய தேசங்களில் அது பரவிக்கொண்டு வருகிறத பார்க்குறோம். நிறைய தேசங்களை அது தாக்குதல் பண்ணுகிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது இது அந்த முக்கியமாக இந்த தீர்க்கதரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறி வருகிறது. இப்போது அதாவது என் தேசம் மேல் வருகிறது, ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இப்போ பாருங்கள், குறிப்பாக இஸ்ரவேல் நாடு அதுக்கு எதிராக போன அக்டோபரில் தான் நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். இந்த அக்டோபருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து தீவிரவாதிகள்
அதை தாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லது அவங்களுடைய ஆட்களை பிடித்து வைத்துக்கொண்டு ஒரே இடத்துக்காக 2 பேரும் போட்டியிட்டு யுத்தம் பண்ணுறத பார்க்குறோம். அப்போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அதாவது யோவேல் புத்தகத்தில் முதல் அதிகாரம் 6வது வசனத்தில் என் தேசத்தின் மேல் அந்த பலத்த ஜாதி வருகிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம இப்போ அத்திமரம் துளிர் விடும்போது கர்த்தர் வாசல் அருகே இருக்கிறார் என்பதை நீங்கள் அதை அடையாளமாக கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். நமக்கு ஒரு உவமையாக நமக்கு புதிய ஏற்பாட்டில் 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரத்தில் கர்த்தர் சீஷர்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா, சபையாகிய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே போல் தான் இப்போ நம்ம ஓசியாவில் வாசித்தோம், யோவேலில் வாசித்திருக்கிறோம். இன்னும் கூட யோவேல் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசித்தா தெளிவாக இருக்கும். அதில் 2வது அதிகாரம் அதில் 11வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அப்போது கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வருகிறது என்பது ஜெப்பானியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்கே கர்த்தர் சொல்லும்போது கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நம்ம திரும்பணும் என்பது தான் கர்த்தரோட சித்தமாக இருக்கிறது. ஏனோ தானோ என்று சொல்லி நிர்விசாரமாக இருக்கிற காலம் இல்லை. அதை தான் நான் இந்த காலை வேளையில் குறிப்பாக சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். முதலாவது, நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் உண்மையாக திரும்பி இருக்கிறோமா, நல்ல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை தேடுகிறோமா, அவருடைய சித்தம் செய்கிறோமா என்பதை நாம் நிதானித்து கொள்ளணும். அப்போது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய சங்காரம் வரப்போகுது, உலகம் முழுவதுக்கும் ஒரு சங்காரம் இல்லையா, நித்திய நியாய தீர்ப்பு ஒன்று வெளிப்பட போகுது. ஆனால் அதுக்கு முன்பதாக நம்ம கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறதுனால நாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் ஆத்ம பாரத்தோடும் நாம் ஜெபிக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம ஜெபம் பண்ணுகிறோமா? இதில் ஒரு முக்கியமான வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அதாவது, மந்தைய பெருக பண்ணுவது போல மனுஷர்களை நான் பண்ணுவேன், ஆனாலும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் என்று சொல்லி கர்த்தர் அழகாக எழுதி வைத்திருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அப்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவைப்படுது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு அவசியம். அப்போது நம்ம எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் மனம் திரும்பணும், அல்லது கர்த்தரை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்ம சாட்சி சொல்லலாம். ஆனால் சாட்சியின் ஜீவியம் நமக்கு இருக்கிறதா? இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம ஒரு ஆள்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்கிறோமா, சாட்சி சொல்கிறோமா, சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோமா, அல்லது அவர்களுக்காக குறைந்தபட்சம் நம்ம ஜெபிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம நிதானிக்கணும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசீர்ப்பை கூறுங்கள். அப்போது சபையில் நமக்கு பரிசுத்த உபவாச நாளை நியமித்து சபையாக கூடி நம்ம ஜெபிக்கணும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். மறுபடியும் பாருங்கள், அந்த பரிசுத்தத்தை கொடுத்து ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாங்க. அதாவது கர்த்தர் பரிசுத்தர், அதனால் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அதாவது உலகம், மாம்சம், பிசாசு இப்படிப்பட்ட கிரியைகள்லேருந்தெல்லாம்
உலகத்தோட பாரம்பரியங்கள், காரியங்கள், உலகத்தோட வேஷங்கள், இதெல்லாம் நம்ம வேறுபட்டு இருக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்போ பொதுவாக வந்து நேரடியாக நம்ம வந்து யோசித்து பார்த்தா புதிதாக திருமணமானவங்க பொதுவாக இந்த மாதிரி உபவாச ஜெபங்களுக்கு வரமாட்டாங்க. ஆனால் இங்கே எப்பேற்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதாவது நம்ம கடைசி காலத்தோட கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா? அப்போது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு சுனாமி தெரியும், நமக்கு கோவிட்னால முழு உலகமும் தத்தளித்து கொண்டு இருந்ததெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியும். இன்னும் கூட சொல்லப்போனால் இப்போது நிலச்சரிவுகளும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் பஞ்சங்களும் எல்லா இடத்துலையும் எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து இருதயம் கலங்க வேண்டாம், நம்ம தைரியமாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம நிர்விசாரமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாப்புகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி, அது ரொம்ப முக்கியம். பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பணும், கர்த்தரிடத்தில் உண்மையாக மனம் திரும்பி நாம் ஜெபிப்போமானால், நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது தேசத்துக்கு க்ஷேமம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இங்கே இந்த யோவேல் புத்தகத்தில் பாருங்கள், அந்த 18வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்துக்கு நான் வருவதற்கு முன்பதாக, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, பார்த்தீங்களா, அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்களையே இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப பார்க்க முடியறதில்ல. வீடுகளில் ஜெபிக்கலாம், தனி ஜெபத்தில் ஜெபிக்கலாம். நாம் வந்து ஒவ்வொருவரும் இந்த தேசத்துக்காக, சபைகளுக்காக, தேசங்களுக்காக, நம்ம வந்து நமக்காகவே, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவே, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சந்ததிக்காக நம்ம வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும். புறஜாதிகள் உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லி அவங்க நிந்திக்கிற நிந்தைக்கு எங்களை ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? நிறைய இடத்துல இடறல்கள் நடக்குது. இந்த இடறல்கள் சபைகளில் நடக்கிறதுனால, அதாவது ஒரு சபையில் 300 பேர் 500 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு 4-5 பேர் தப்பு பண்ணும்போது அதெல்லாம் சபையை வந்து தூஷித்து வெளியில் நீங்கள் வேத கோயிலுக்கு தானே போகிறீங்க என்று சொல்லி பேசுகிறவங்கள நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். அப்போது ஏன் அந்த ஜனம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க என்று சொல்லி தூஷிக்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்போது இப்படிப்பட்ட நிந்தைக்கும் உங்களுடைய சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்லி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? சபை காக்கப்படணும், சபை வந்து கர்த்தருடைய கிருபையினால் அது பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படணும். அவரவர் தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எரேமியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது தொடர்ந்து வாசித்தா, புறஜாதிகள் உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்போது இதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், 18வது வசனம், யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்போ எப்போ கடாட்சிப்பார், எப்பொழுது அவர்களை சபையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்த்தா, இதுதான் ஒரு விஷயம். அதாவது நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், நாம் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நம்ம வந்து பாடு சகிக்க ஆயத்தமாக இருக்கணும், சுசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய காரியங்கள் நமக்கு பைபிளில் கற்றுக் கொடுக்குறாரு ஆவியானவர் இல்லையா? அப்போது இதில் எல்லாம் நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? பாருங்கள், கீழ்ப்படியாத இஸ்ரவேலரின் நிமித்தம் நம்ம ஒட்டப்பட்ட கிளைகளாக புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை ரொம்ப நல்ல தெளிவாக ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் அந்த 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்மை பற்றி ரொம்ப பெருமையாக நினைப்பதற்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் வந்து தேவ தயவில் நிலைத்திருக்கணும் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறார். அதனால் நம்ம தேவ தயவில் நிலைத்திருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நிலைத்திருந்து கனி கொடுக்கணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே வந்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு 10 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நேரம் இல்லாதனால் நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். தற்பிரியராகவும் இந்த கடைசி நாட்களில் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. தற்பிரியர், பணப்பிரியர், அதே போல் சுகபோக பிரியர், அதே போல் தேவனை தூஷிக்கிறவங்க, துரோகம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் எங்கேயோ வெளியில் உலகத்தில் பொதுவாக துரோகிகள் துன்மார்கர்கள் இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு சபைக்குள்ளேயே நம்ம விசுவாச துரோகம் முந்தி நேரிடும்.
கேட்டின் மனுஷன் வெளிப்படுவதற்கு முன்பதாக, அதாவது கேட்டின் மனுஷன் என்று சொல்லும்போது அந்தி கிறிஸ்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டம் பூரா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். அது இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பைபிளில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு வஞ்சக ஆவி உலகத்தில் இருக்குது. அது சபைக்குள்ளேயே இருக்கிறதா, உள்ளேயே இருந்துட்டு சபைக்குள்ளேயே இருந்து கொண்டு நம்ம வந்து குள்ள நரிகளாக, குழி நரிகளாக, கனிகளை பூவும் பிஞ்சுமா இருக்கிற தேவனோட பிள்ளைகளை கெடுக்கிறோமா, அல்லது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம நிதானிக்கணும். பாருங்கள், தற்பிரியர், பணப்பிரியர், சுகபோக பிரியர் என்றெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய பலனை மறுதலிக்கிறவர்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நிறைய காரியங்கள் அங்கே சொல்ல இருக்கிறபடி நம்ம அப்படிப்பட்ட கூட்டத்தார மாதிரி இருக்காதபடி, ஏனென்றால் கீழ்ப்படியாதவர்களின் மேலே தேவ கோபாக்கனை வரும்னு சொல்லி தெளிவாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் வந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம் இந்த காலை வேளையில், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெளி உலகத்தில் ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படாமல், தேவனை அறியாமல் அவங்க துன்மார்க்கத்தில் இருந்தால் அது அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்குள்ள தண்டனை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் வந்து கர்த்தருடைய சித்தம் செய்கிறோமா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் போகும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பரிசுத்தவான்கள் அவங்களுடைய பிரசங்கங்களில் அல்லது செய்திகளில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது அந்த கோவிடு வந்த நாட்களில் பார்த்தா அந்த தீர்க்க தரிசன வசனம் அப்படியே நிறைவேறிருக்கு. எப்படி நிறைவேறிருக்கு? கர்த்தரோட வருகை சமீபமாக இருக்குது. இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துது. இந்த கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக போகிறது என்னது? அது வந்து கொள்ளை நோய். அதாவது முதல்ல கொள்ளை நோய் நடந்திருக்கு, உலகம் முழுவதும் தத்தளிக்கிற மாதிரி கொள்ளை நோய் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சில தீர்க்க தரிசன காரியங்கள், நிறைவேறின காரியங்கள், நிறைவேறி கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம கண்ணோக்கி பார்த்து நம்ம அதிக பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளே இருக்கிறதா, நமக்குள்ளே கீழ்ப்படுதல் இருக்கிறதா, நாம் வந்து கர்த்தருடைய சித்தம்தான் செய்து கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்பது ரொம்ப உறுதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த கடைசி நாட்களில் பரிகாசக்காரங்க நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. கர்த்தர் வருவார்னு சொன்னீங்களே, எங்கே வந்திருக்காரு என்றெல்லாம் பேசுகிற கூட்டங்கள் நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுகிறோம். அப்போது இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், அந்தி கிறிஸ்து ஆவி கிரியை செய்து கொண்டே தான் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை தாக்குறாங்க இல்லையா, ஜெபம் பண்ணக்கூடாது, அங்கே ஆராதனை பண்ணக்கூடாது, நீங்கள் இங்கே வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது என்று சொல்லி நிறைய தடைகள், கட்டுப்பாடுகள் நிறைய கேள்விப்படுகிறோம் இல்லையா. அப்போது இப்படி நிறைய தாக்குதல்களை கேள்விப்படுகிறோம். அப்போது இப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்கு மத்தியில் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா, நாம் அவரை தேடுகிறோமா, அவருடைய சித்தம் செய்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் இப்போது கடைசியில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம், 10 கண்ட்ரிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க EUன்னு ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க இல்லையா. அதிலிருந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள்லேயும் ஒரு மிருகம் ஒன்று தோன்றுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதாவது அந்த கிறிஸ்துவை வந்து, அதாவது கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு மனிதன், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், மிருகத்துக்கு ஒப்பிட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போது அவனுடைய சுபாவம் எல்லாம் எப்படி இருக்கும், அவனுக்கு அந்த சிங்க முகம் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது மூர்க்கமான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லை, தேவ தூஷணம் பண்ணுகிறவன், தன்னைத்தானே புகழ்கிறவன், என்னை வணங்குங்க என்று சொல்லுகிறவன் என்றெல்லாம் நிறைய அவனுடைய கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முழு உலகத்துக்கு வரப்போகிறது என்பதை பைபிள் தெளிவாக நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த உபத்திரவ காலத்துக்கு நம்ம தப்ப வேண்டுமானால் நாம் வந்து இப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே சபைகளில் நாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட கர்த்தருடைய சித்தம் நம்ம செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மகா யுத்தம் முடிந்த பிறகு ஒரு வல்லரசு நாடு தோன்றி இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அது சரித்திரபூர்வமாகவே அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த EU ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து நமக்கு வந்து
கடைசி கால அடையாளமாகவே வைத்துக்கொள்ளலாம். மிருகம் என்ற அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி தோன்றப் போகிறது. அதற்கு முன்பதாக இந்த ரகசிய வருகை நடக்க இருக்கிறது. இது வேதத்தினுடைய வசனங்களின் அடிப்படையிலே நம்ம இதை வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 24வது அதிகாரம் வாசித்தா அந்த சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது அழகாக தெளிவாக சொல்கிறாரு இல்லையா? மின்னல் ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கம் எப்படி திடீர்னு ஒரு செகண்டில் வருமோ அதே மாதிரி தான் கர்த்தரோட வருகை இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இமைப்பொழுதில் அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம இந்த தீவிரவாத இயக்கங்களை கேள்விப்படுகிறோம். அதே போல் தான் இஸ்ரவேல் ஒரு நாடாக ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் தன் ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படும்னு சொல்லி இன்னொரு வசனம், அது சகரியா 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது தன்னுடைய ஸ்தானத்தில் நிலைப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட நமக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிற வார் நமக்கு தெரியும். அதனால் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபத்தை நம்ம விடவே கூடாது. அப்புறம் இன்னொரு ஒரு காரியம், இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், இஸ்ரவேலில் ஓரின சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு தேசம் மட்டும் இல்லை, எல்லா தேசங்களிலும் அது உலகத்தில் இப்போ அதனுடைய நம்பர் கூடிக்கொண்டே போகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பாவம், இந்த வேசித்தன ஆவி நமக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சோதோம் குமாரா பட்டணங்களில் அந்த மாதிரி ஒரு பாவம் செய்ததுனால கர்த்தர் கோபம் உண்டு அந்த சோதோம் குமாரா பட்டணங்களை அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இருக்கிற சவக்கடல் இருக்கிற இடத்துல தான் அந்த தேசங்கள் அழிக்கப்பட்டது. இது திருஷ்டாந்தமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எல்லாமே நமக்கு சரித்திரம் தெரியும் இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற நாம் சபைகளில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். அதாவது அந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? கர்த்தருடைய அந்த மகாபரிசுத்த விசுவாசத்தில் உறுதியாய் நம்ம இருந்து பரிசுத்த ஆவினால் நிறைந்து நாம் ஜெபிக்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? யூதா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த எதில் நம்ம உறுதியாக இருக்கணும்? மகா பரிசுத்த விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தேவ அன்பில் நிலை கொண்டு நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவினால் நிறைந்து நாம் ஜெபிக்கணும். அப்படியானால் தேசம் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கணும். தேசத்தினுடைய குடிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். நான் முதலே சொன்ன மந்தையை பெருக பண்ணுவது போல கர்த்தர் மனுஷரை பெருக பண்ணுவார் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே ஒரு காரியத்தை அங்கே யோவேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. என் தேசம், என் திராட்சை செடி, என் அத்திமரம் அழித்து போட்டது. அதாவது அழிந்து போகிற அந்த இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் பாருங்க. விழித்து அழுங்கள், அலருங்கள், புலம்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 2 நாளாகமும் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தின்படி நம்ம நம்மளோட பொல்லாப்புகளை விட்டு மனம் திரும்பணும். இந்த சபையில் இருக்கிறவங்களே சாட்சியாக இல்லாமல் தப்பிதங்களை பண்ணி கொண்டிருக்கும் போது வெளியில் உள்ளவங்க கண்டிப்பாக தூஷிப்பாங்க என்பதுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அது நேச்சுரல். அப்போது நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடி நாம் பரிசுத்தமாக இருக்கணும், நாம் ஆயத்தமாக இருக்கணும், நாம் தேவ சித்தம் செய்வோமானால் கர்த்தர் கடாட்சிப்பார் என்று சொல்லி யோவேல் புத்தகத்தில், அப்பொழுது கர்த்தர் ஒருவேளை கடாட்சிப்பார் தேசத்தை இல்லையா? அப்போது நாம் கண்ணீரோடு ஜெபிப்போமானால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு அனுபவ கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.